சாப்பாடு வந்துச்சா? தட்டு குத்த அமிச்சுனே வந்துச்சா? எல்லாமே வந்துச்சா? ஆ, ஒன்று கூட குறை கிடையாதா? உனக்கு என்ன குறைக்குது? ஓ, ரெண்டும் குறை. அது ஆண்டவன் நிவர்த்தி பண்ணுவான், கவலைப்படாத, கவலையே படாத. என்ன? ஐயா வணக்கம். வச்சுட்டுமா? வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஜாஸ்தி நேரம் இல்லை. அவங்க பரபரப்பாக இருக்கீங்க, நல்லா தெரியுது. கொஞ்சம் உட்காருங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. தமிழ் செல்வி அம்மா, தமிழ் செல்வி இப்போ மலேசியா. நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்ச ஃபோட்டோ நீங்கள் பண்ணி என்னோட செக் அவுட் நாங்கள் போடுறோம். நாங்கள் ஒன்றும் யாரையும் விளம்பரம் பண்ணணும்னு இல்லைல்ல. உணவு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கணக்கு தெரியணும்ல. கொடுங்க, எதோ தெரியாமல் இல்லை, பணம் கொடுக்குறவங்களுக்கு கணக்கு தெரியணும்ல. இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. சரி, அது அப்படி தான் உலகம் பூரா பண்ணுறாங்க. அதுக்கள் எல்லாம் அதான் பண்ணுறாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அனுப்புறதுக்காக தெரியணுன்றதுக்காக ஃபோட்டோ தெரியணும்ல. நம்ம வாங்கி கொடுத்தோன்றது வாயா பெரிய ஐயா, நீங்கள் சொல்ல வேண்டாம் ஐயா. நிறையா நடக்குது, எல்லா ஆசிரமத்துலேயும் அதான் நடக்குது. சரிங்க, சரி வரட்டுங்களா? நிறைய பேர் இருக்காங்க பட்னியா. நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஊருக்கு போயிருந்தேன். சரிங்களா? இந்தமாதிரி ரொம்ப நான் 5 நாளாக வரல. இப்போ தான் இப்போ வந்திருக்கேன் நான். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? நான் மாதம் வந்து யூடியூப் சேனலில் சரி, யூடியூப் சேனலில் இதெல்லாம் வீடியோ பார்க்குறாங்கல்ல, சரி, அது யூடியூப் சேனலில் வருது. யூடியூப் சேனல்லே கொடுக்குறாங்க. ஆமாம், வீடியோ பார்க்குறதால எனக்கு வந்து இதில் எதுவும் வருமானம், இதெல்லாம் நம்ம வருமானம் கிடையாது. இது வந்து ஃப்ரீயாக தான் அனுப்பி இது வந்து இது மூலிமா யூடியூப் சேனலில் எனக்கு வருமானம் வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. போதும். வாழ்க்கை பூரா எத்தனை பசங்க? 2 பசங்க ஐயா. ஐயா போதும் ஐயா. நான் அது இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கேன் ஐயா. அதில் எவ்வளோ? அதில் ஒரு 15 ரூபா வரும். போதும் ஐயா, அதுவே போதும். இந்த வண்டி உங்களுக்கு தான்? இல்லை, இந்த வண்டி வந்து ஐயா ஒருத்தர் வந்து அன்னதானம் பண்ணுங்க, ரெகுலராக நிறுத்தாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி உங்கள் பேரில் கொடுத்தாரு இல்லை அவர் பேரில் இருக்காரு? அவருக்கு வந்து ட்ரஸ்ட் பேரில் கொடுத்துருக்காரு. ட்ரஸ்ட் பேரில் கொடுத்துருக்காரு. எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அவருக்கு இல்லை. ட்ரஸ்ட் பேரில். நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க? பைக்கு அந்த மாதிரி தான்? சாதா 2 வீலர் வச்சுருக்கேன். அந்த எந்த ஓட்ட வண்டி தான், எந்த ஓட்ட வண்டி தான். ஓகே. வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? இல்லை, நிம்மதியாக இருக்கணும். வளரணும்னா ரொம்ப வளர்ந்தா நிம்மதி இருக்காது. நிம்மதியோட தான். நோய் நொடி இல்லை. வளர்றதுன்னா அங்கே கொள்ளடிச்சு இங்கே கொள்ளடிச்சு இன்கம் டேக்ஸ்காரன் அதெல்லாம் வேணாம் ஐயா. நிம்மதியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேர் ஜாலியாக வச்சிருக்கணும். 4 பேர் சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நல்ல நினைப்பு. ஆமாம். என்ன தியானத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க ஐயா. தெரியாது. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சத்தியமான இதுக்கு வந்து பிரேம் சத் சித் ஆனந்தன் சொல்லுவாங்க. ஓகே. சச்சிதானந்தன் பேர் வச்சுருக்காங்கல்ல, ஆமாங்க. அவங்களுக்குள்ளே அதனுடைய அர்த்தமே தெரியாது. சரிங்க. சத்துங்கிறது 100% சத்தியம், சத்தியம். 200% சத்தியம். சரிங்க. யாரையும் வந்து ஏமாற்றி படைக்க மாட்டாங்க. அந்த சத்தியம் இது இந்த வாயில் இப்போ 100 தடவை 1000 தடவை சொல்கிறாங்க. சும்மா நான் சத்தியமாக கொடுக்குறேன், சத்தியமாக கொடுக்குறேன். அந்த சத்தியம் இல்லை. சத்துன்றது உலகம்ன்ற மாதிரி சொன்னாங்க. சத் சித் ஆனந்தம். சித்துன்னா சத்துனா உலகம் அந்த மாதிரி சொன்னாங்க. சத்துன்றது சத்தியம். சரி. சத்தியமாக வாழறது தான் சத்தியம். சரிங்க. ஓகே. சித்துங்கிறது தியானம். சரிங்க. 3வது ஆனந்தம். ஆனந்தம் தானாக வரும். சரிங்க. அன்பு. அன்புன்னா இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட நான் அன்பு செலுத்த மாட்டேன். சரி, சரி. இது வேறு அன்பு, உண்மையான அன்பு. இந்த உள்மனு செலுத்த வரும். சரிங்க. அதுதான் சுத்தமான அன்பு. சரிங்க. ஓகே. அப்பா பிள்ளைக்கு பாசம் கூட, இப்போ அம்மா பிள்ளைக்கு பாசம் கூட அப்படி தான். நீ எனக்கு நல்லது பண்ணால், எனக்கு நல்ல சோறு போட்டால் உன் மேலே பாசம். சரிங்க. இல்லைன்னா அம்மான்றது சில பேர் இருக்காங்க, அம்மான பாசமோடவே இருக்காங்க. சரிங்க. சரிங்க. சில பேர், பல பேர் நீ நல்ல சோறு போட்டால் தான் உன் மேலே பாசம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்க. இதுதான் அர்த்தம். சரி. தியானன்றது வந்து மைண்டு, அதாவது எப்போதுமே ஃபுல் பேசிக்கிட்டே இருக்கும். 2வது இங்கே மனசு தாவிக்கிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஞாபகம், அப்படியே ஞாபகம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது 3த்தையும் மறந்து வெறும் காலி எம்டி ஃப்ளாஸ்க்கு, வேக்யூம் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம். வேக்யூம்னா அது உள்ள காற்று கூட இருக்காது. அதை தூக்கி காதில் வச்சா ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டை தான் ஓம் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க.
சரிங்க. ஓகே ஓமுன்ட்டாங்க. சரி. ஓமுனாவே வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம மரப்பு தெரிவித்தோம்னா சரிங்க. அந்த அளவுக்கு மைண்டு போகிறதுக்கு தான் அந்த தியானன்றது. சரிங்க. ஓகே, கண்டிப்பாக நான் வரேன். வாங்க, தயவு செய்து வாங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லுவேன். சரிங்க ஐயா. யாருக்கும் ஒரு வரேன், கண்டிப்பாக வரேன் ஐயா. நிச்சயமாக வரேன், நிச்சயமாக வரேன். என் நம்பரை நோட் பண்ணிங்க. நான் நீ நோட் பண்ணிட்டேனே. நோட் பண்ணிட்டீங்க. உங்கள் மூலமாக தான் அந்த அம்மா மனைவி எடுத்து கொடுத்தாங்க. நோட் பண்ணிட்டேன் ஐயா. தொடர்புலேயே இருக்கேன். சரிங்க ஐயா, நான் வரேன், கண்டிப்பாக வரேன் நான். ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம். இங்கே வந்துட்டீங்க, அங்கே பிடிக்கல. நல்லவங்க கிடையாது. சரிங்க ஐயா, சிவாய நம்ம நல்லா வாசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்து நான் இப்போ. இங்கே இருங்க ஐயா, நான் தினமும் எடுத்துகிட்டு வந்து தரேன். சரிங்களா? சிவாய நமக. சிவாய நமக. பாட்டி என்னங்க பாட்டி, நான் ஊரில் இல்லாதப்ப சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களா நம்ம ஆளுங்க? நல்லாவே எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களா? நல்லாவே சரி, உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு 30-40 பேருக்கு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தேன் டெய்லியும். நான் யாரும் இல்லைனாலும் எங்களை நம்ம உங்களை விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக சரி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க தம்பி. சரிம்மா, திருச்செந்தூர் ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்தேன் நான். சரிங்களா? சரி, எல்லா சாமி அண்ணா எல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணேன். எல்லா சாமியும் பக்கத்தில் இருந்தே பார்த்தேன். சரி சரி சரிங்க பாட்டி. சரி பாட்டி, நல்ல சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு தான் கொடுத்துருப்பாங்க இத்தனை நாள் உங்களுக்கு. நல்லாவே இருந்ததா? நம்ம சாப்பாடு மாதிரி இருந்திருக்காது, ஏன்னா குழம்பு அதெல்லாம் நம்ம கொடுப்போம். சரிங்க, நான் நல்ல ஹோட்டலில் தான் வாங்கி போய் கொடுக்க சொன்னேன், ஏன்னா உடம்பு கெட்டுறக்கூடாது அவங்களுக்கு. சரிங்க. ஓம் நம சிவாய. வரேன் பாட்டி. இங்கே தாங்கிறீங்களா? இல்லை, அவர்கிட்ட வந்து திடீர் 10 ரூபா கொடுத்தா வந்தீங்க. நான் கேட்கறது அங்கே தான் பட்டுட்டேன். இன்னுமா இங்கே இருக்கிறான்னு கேட்குறான் சார். இன்னும் வாங்கிட்டு அதுக்கு அந்த கேள்வி கிட்ட இந்த கேள்வி அங்கே அந்த கேள்வி நல்ல கேள்வி கிடையாது. அந்த ஆள் உடனே இருப்பாங்க. இந்த கேள்விக்கு அந்த கேள்வி என்ன பிரச்சனை தெரியல. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த வீட்டுக்கிட்ட வச்சு அடிச்சா தெரியுமா ஒரு ரத்தம் வர மாதிரி இல்லாமல் இருந்தேன். அந்த கேள்வி தான். எந்த கேள்வி? இதுதான் பார்த்தா பூனை மாதிரி இருக்குது. அந்த பையனை வந்தான், கையில் குச்சி எடுத்து வச்சு வாங்கட்டோமா சொல்லிட்டு எவனோ ஒரு 2 பொறிக்கு பொம்பளைங்களா எட்டு வந்து இளமான பக்கத்தில் நிற்க வச்சு நான் வாங்கட்டோமா கையில் கொம்பு இது நல்லா வாங்குவேன்னு சொல்லிட்டு. சின்ன வயசான கேள்வி யார் இளமா கொடுத்தாங்க தெரியல. வயசான பூனி இப்படி இருப்பான், யாரோ இப்படி கொடுத்துருக்காங்க அதுவார். சரி, இந்த கேள்வி யாரோ வயசு பையன் ஒருத்தர் வரான், எங்கேருந்து வரான்னு தெரியல. ஆனால் வந்து யார் கொடுத்துருவாங்கன்னு தெரியல. கட்டுக்கட்டாக எடுத்து குத்துன்னு வர கேண்டி கொண்டாட வரான். சரி சரி, நம்ம பார்க்குறேன். தம்பி டேய் ஒன்றா ஒரு செட்டா ஒரு செட். என்ன உதவி சாமி? என்ன ஊர் நீங்கள்? சத்தியமங்கலம். இந்த சத்தியமங்கலமா? திருவண்ணாமலை? ஈரோடு. ஆமாம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? கஷ்டத்தில் வீட்டு சாமிங்களுக்கு எடுத்துன்னு வச்சலாம். ஒன்று வாங்கிக்கிங்க. எங்களை நம்பி டெய்லியும் உட்காந்துருப்பாங்க, இந்த சாப்பாட்டை நம்பி டெய்லியும் உட்காந்துருப்பாங்க. அதனால தான். சொல்லுங்கள் சாமி. என்ன ஹார்ட் ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பணம் ஊருக்கு போய் சேர்றீங்களா? போய் ஏன் வந்துட்டீங்கப்பா? புரியல. மாத்திரை மாதம் 4000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறான். பொண்ணா? ஒத்தி கஷ்டப்பட்டு கொடுத்து செலவு பார்த்து என்னையும் பார்க்கணும். அந்த கஷ்டத்தை அவருக்கு கொடுக்கணும். ஓரமாக வந்துருங்க, வண்டிலாம் வருது. ஐயா சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சரி, வாங்கிட்டு இல்லையா? உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வராஜ். ஆதார் கார்டு நல்லா இருக்குது. அதெல்லாம் வேணாம். சத்தியமங்கலமா நீங்கள்? ஒரே பொண்ணுங்களா உங்களுக்கு? 2 பொண்ணு. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு மதுரையில் இருக்குது. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு பொண்ணுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டீங்க. என்ன எங்கே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் காமிக்கணும்லாம் இல்லை. ஐயோ நீங்கள் வேறு ஃபோன் இருக்கு. உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணணுமா? இது வீட்டில் வந்துட்டு வலி. வாங்க ஃபோன் கொடு. அவர் ஃபோன் கேட்குறாரு. ஃபோன் பண்ணட்டோமா? அழுவாதீங்க. ஏன் அழுவுறீங்க? ஃபோன் கேட்குறாரு. ஃபோன் அழுவாதீங்க ஐயா. என்ன உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஒரு 500 ரூபா பணம் சொல்லுவாங்க. நான் ஊருக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிடுறேன். ஊருக்கு போயிடுறீங்க? வீட்டுக்கு போய் பண்ணுவேன். ஏதோ ஒன்று. வீட்டுக்கு போகிறீங்களா? ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுவேன்.
பொண்ணு நம்பர் சொல்லுங்கள். 95 95 00 43 43 37 31 வினிதா பேர். வினிதா. உங்கள் மனைவிலாம் இல்லைங்களா? மனைவி இருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்கா. ஏன் வந்துட்டீங்க அப்புறம் இங்கேயா வந்தீங்க? உடம்பு சரியில்லைனா நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும். பாரமாக இருக்கும். பாரமாக இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் நீங்கள் தானே பெற்றீங்க. அவங்க பாரமாக நினச்சா தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். அவங்க உங்களுக்கு செய்கிறாங்கன்னும் போது நீங்கள் ஏன் வரீங்க? குழப்பத்தில் வந்துட்டு இல்லை ஐயா, குழப்பத்தில் கூட ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை பார்த்துக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பார்த்துக்கலாம் பரவாயில்ல. ஹலோ வினிதாங்களா? உங்கள் ஃபாதர் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கார். உங்கள் அப்பா ஹலோ அவர் உடம்பு முடியல, நான் ஊருக்கே வந்துடுறேன்னு சொல்கிறாரு. பேசுகிறீங்களா? சாமி, எனக்கு கொஞ்சம் முடியல சாமி, நான் வந்துட்டேன். நாளைக்கு கிளம்பி வர காசு இல்லை. கொடுங்க அம்மா. அவங்களால முடியல. அம்மா நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்புகிறேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்களா? பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்களா? பரவாயில்லம்மா, நான் நம்பர் சொல்கிறேன். அவர் முதல்ல கொடுத்து அனுப்புகிறேன் தாங்க. அவர் போட்டான், ஊருக்கு வரட்டும். போங்க, பத்திரமா ஊருக்கு போங்க. ஊருக்கு போய் சேருங்க, சாப்பிட்டு போங்க, ஊருக்கு போங்க. சரிங்களா? நான் கொடுத்துட்டேம்மா. நான் பார்த்துக்கிறேம்மா. ஓகேம்மா. நீங்கள் ஊர் போய் சாப்பிட்டு ஊர் போய் சேருங்க. 2 கூப்பிடுவாங்க. ஆமாம், சாப்பிட்டு ஊருக்கு போங்க. சரிங்களா? சரி. அழுவாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா ஒரு நிறைய பேர் பெற்றவங்க பசங்க பார்க்காம வந்துட்டாங்க இங்கே. ஆனால் உங்கள் பசங்க பார்க்குறாங்கன்னும் போது குழப்பத்தில் வந்தது உங்களுடைய தப்பு. பசங்க பொண்ணுங்க தாங்க சொல்கிறேன், பார்க்குறாங்கல்ல உங்களை. பாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவங்களே உங்களை பாரமாக நினைக்கல, நீங்களா நினச்சிக்கிறீங்க, நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க, நீங்களா வந்துடுறீங்க, நீங்களா கஷ்டப்படுறீங்க. போங்க, ஃபஸ்ட்டு ஊருக்கு போங்க, பத்திரமா போங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு போய் சரி போங்க. வாங்கிட்டு சாப்பிட்டார் அவரு. விடுங்க. உங்கள் பேர் என்னங்க ஐயா? செல்வராஜ். செல்வராஜா? ஆமாங்க. சரி, பத்திரமா ஊருக்கு போங்க நீங்கள். சரி. இது ஒன்று வாங்கிக்க தெளிவா. ஓம் நம சிவாய நம. நம சிவாய அருணாச்சலம். எத்தனை நாளாவது வந்தீங்க நீங்கள்? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா நீங்கள் திருவண்ணாமலை இருக்கிறீங்கன்னு? தெரியாதுங்க. தெரியாது யாருக்குமே நான் எங்கே இருக்கிறேன்னே தெரியாது. சரிம்மா, சரிங்க. நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. இதை பாருங்க, வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போகிறேங்க, வேறு எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க. வீட்டுக்கு போகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர் தான் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க. பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு போங்க. சரி. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. நம சிவாய. நம சிவாய. நன்றி நன்றி. என்ன தாத்தா? 4 நாளைக்கு ஒரு தாட்டி 2 நாளில் பட்டினா கணக்கில் விட்டோம். இல்லை தாத்தா, இல்லை நான் 5 நாளாக இல்லை சாமி, கடவுள் 2 நாள் மட்டும் வந்துட்டு. சரி சரி, 5 நாளாக நான் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தேன் நான். அதனால தான் என்னால் கொடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காது. ஆனால் உனக்கு இன்னும் மாதிரி யாரெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தேனே, அவங்க நீ ரோட்டில் இருந்தானா தான் கொடுப்பாங்க. சரி சரி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பார்த்து தாத்தா. ஓம் நமச்சிவாய. இந்த அம்மாவில் எல்லாம் காப்பாற்றி கரைச்சி எடுத்து. சரி சரி. நன்றி. வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நமசிவாயம். நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாங்களா தினமும்? இன்னும் வாங்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. கொடுத்தாங்களாண்ணா? கொடுக்கு. உங்களை மாதிரி சிவனடியார்கள் நீங்கள் தான் சொல்லி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இந்த மாதிரி முக்கியமான கால் கை இல்லாதவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறப்ப நீங்களாம் அங்கே போக மாட்டீங்க, சாப்பாடு வராது. அதனால தான் உங்களெல்லாம் தேடி கொடுத்தேன். ஓம் நம சிவாய சாமி. ஓகே, வந்துச்சிங்களா? சாப்பாடுலாம் ஏதோ ஒன்று ஹோட்டலில் தான் வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி வராது. வாங்க, சாப்பாடு வாங்கிக்கிங்க வாங்க. ஓம் நம சிவாய சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்தேன் நான். ஓம் நம சிவாய நமக. ஐயா வாங்க ஐயா. சிவாய நமக. வாங்க, புதுசாக இருக்கிறீங்க கிரிவல பாதையில்.
கிரிவல பாதையில் புதுசாக இருக்கிறீங்களே, இங்கே பண்ணாங்க இங்கே தான் இருக்கிறீங்களா? நடக்க முடியல. நடக்க முடியலையா? சரி ஐயா, சரி ஐயா. ஓம் நம சிவாய நமக. சரிங்க, வரேங்க. ஆயாவுக்கா? யார் அந்த ஆயா? வர நானே எத்தனை வரேன், சாப்பாடு எடுத்துன்னு வரேன். நடக்க முடியலையா? சாப்பாடு கொடுமா. சாப்பாடு கொடுமா. இந்த ஆயாவால் நடக்க முடியாதா? நானே எடுத்து போட்டுமா, நீங்கள் எடுத்து போறீங்களா? நீங்களே எடுத்து போவீங்களா? ஓம் நம சிவாய நமக. எப்பா சாமி, நான் காலில் தப்பு என்ன பரவாயில்ல. இந்த வயசுலேயே வந்து ஆன்மீகத்தில் வந்து நடப்பயணம் வந்துருக்கு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஜாலியாக வராங்க அவ்வளோ தூரம். ஒன்று வாங்கிப்பா. திருப்பத்தூர்லேருந்து வரீங்களா? இந்த வயசுல பரவாயில்லப்பா, அவன் எங்கெங்கயோ போகிறாங்க. இந்த வயசில் வாங்க ஐயா, வாங்க ஐயா. சிவபெருமானை நினச்சி நடப்பயணம் வந்துக்கிறீங்களா? எங்கே மாலை போட்டுருக்கீங்க? சரி சரிப்பா, சிவராத்திரி அப்போ வந்துடுவீங்க. சரி சரி. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சோத்து கைது வாங்கணும். ஓம் அன்னதானத்தை சோத்து கைது வாங்கணும். ஓம் நம சிவாய். 2 பார்சல் கொடுத்தாங்க. ஓம் நம சிவாய். இருங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இதுதான் தானே சொன்னது வருது பாருங்க, ஆர்வம் வாட்டர் இதில் வருது பாருங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். 2 படி நாங்கள் உட்காந்துக்கிறாங்க சாமி. நீங்களும் திருப்பத்தூர்லேருந்து வரீங்களா? ஓம் நம சிவாய். நீங்கள் நடந்தே வரீங்களா? வருஷம் வருஷம் வருவீங்களா? எந்தெந்த கோயிலுக்கு போவீங்க? அப்படியே நடந்துக்கினே அந்த சிங்காரப்பேட்டைன்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கே அன்னதானம் போட்டோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை வருவீங்க? நம்ம அப்படியே பார்த்துட்டு செங்கமல்லி. சரி, முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு எங்கே போவீங்க? இது அப்படியே பார்த்துட்டு இங்கே கோயில் முடிஞ்சிச்சுன்னா பஸ்ஸில் போகிறது. பஸ்ஸில் போகிறோம். ஓம் நம சிவாய். அது ஒன்று 2 கொடுங்க, 4 பேர் இருக்கிறேன். சரிங்க, நான் சாமிங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். டேய் தம்பி, புரிஞ்சுக்கடா. போங்கம்மா, போதும் போங்க. சரி சரி. ஓம் நம சிவாய். இந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்கம்மா சாமிங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருத்தணி கோயில். திருத்தணியா? பரவாயில்ல, ஊராக கரெக்டாக போய் நிற்கிறேன் அம்மா. சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓம் நம சிவாய் ஐயா. ஐயா இன்னைக்கு வந்து நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருப்போம் ஐயா. அண்ணாமலையார் எல்லாரும் இங்கே தான் இருப்போம். பாட்டிமா, ஏய் என்னடா குட்டி பையா வந்துட்டேன். ஓகே, ஓடு. பாய். ஒன்று கொடுத்துரு பாட்டி. ஓம் பாட்டி, போ பாட்டி. வீடு இங்கே இருந்தே தண்ணி கேட்குற பாட்டி. போ பாட்டி, வாங்க. ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்க. எங்கே ஆளை காணும் அந்த இடத்துல? இருக்கீங்களா? ஊருக்கு போயிட்டீங்களா? நான் போய் திருச்செந்தூர், ராமேஸ்வரம் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாங்க. தனுஷ்கோடி எல்லா ஊரும் பிரசாதத்தை கொடுங்க. எல்லா ஊரும் பிரசாதத்தை கொடுக்குறா. ஆமாம், போனீங்கள. இல்லை சாமி, ரொம்ப நாளாக வேண்டுதல் அது. அந்த வேண்டுதல் இப்போ தான் நிறைவேற்றுறதுக்கு நேரம் கிடச்சிது. என்ன பண்ணுறது? சரிங்களா? பாட்டிமா, வா பாட்டிமா. என்ன பாட்டிமா வந்து ரொம்ப நாளாக ஆளை காணோம். எங்கே தான் போயிருந்தா? வீட்டுக்கு போயிருந்தா சாமி. வீட்டுக்கு போயிருந்தியா? சரி பாட்டிமா. ஓம் நம இருக்கிற வைப்பாங்க. இங்கே தான் இங்கே இருக்கிறது தானே. பார்த்துருங்க பார்த்துருங்க. காசிக்கு போகிறோம். காசிக்கு போகிறீங்களா? போயிட்டோம். சந்தோஷமா இட்டுன்னு போயிட்டோம். ஓம் நம சிவாய நம. வாங்கம்மா. சரி சரிம்மா, சரிம்மா. டேய் தம்பி, நான் சாமி எடுத்துன்னு வரேன். லெமன் சாதம் தான் கொடுத்துறேன். பாப்பா, ஒரு குழம்பு கொடுத்துக்கிறேன். நான் போப்பா. ஆமாம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பழனி சாப்பாடே வருது இல்லை. ஊருக்கு போயிருந்தோம்மா. குடும்பத்தோடு, ஏன்னா வேண்டுதல். அதனால் பழனியிலேருந்து எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்தோம். சரிங்க, வரம்மா. லெமன் சாப்பாடு ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்க. கொடுத்துருக்கோம். ஏன் தாங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. ஆமாங்க ஐயா, கோயிலுக்கு போயிருந்தேன் ஐயா. கோவிலுக்கு போயிருந்தேன். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பழனி எல்லா ஊருக்கும் போயிருந்தேன். திடீர்னு ஐயா தகவல் கூட சொல்ல சொல்லிட்டேன். நான் கொடுக்கும் போதே சொல்லிட்டு தான் போனேன். எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் போனேன். ஓம் நம சிவாய நமக.
உண்ணாமலையாரே உண்ணாமலையாரமா போட்டு அவரை கூட்டின்னு போயிட்டாங்களா? உடம்பு சரியா இறந்துருந்தாரு, அவர் வந்து கூட்டின்னு போயிட்டாங்களா ஹாஸ்பிட்டல் வந்து? கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரிங்க சரிங்க. யாரும் இல்லை போல இருக்கு. வெயில் வாங்க ஐயா. இறந்துட்டார். ஆமாம் ஆமாம் சொன்னாங்க, அன்றைக்கே சொன்னாங்க. வாங்க ஐயா. ஒரு பொருமா பரவாயில்ல ஐயா, பரவாயில்ல. வெள்ளை சாப்பாடா? சரிங்க அம்மா வாங்கம்மா. ஊருக்கு போயிருந்தம்மா நான். வெள்ளை சாப்பிட்டு எலுமிச்சை சாதம் வாங்கிக்கோங்க. சரிம்மா. இன்னொன்று வேணுமா? ஐயா வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. கால் பத்திக்கிட்டு ஐயா, கால் பத்திக்கிட்டு இப்படி வந்துருங்க ஐயா. ஃபஸ்ட்டு விபூதி எடு. ஐயா எப்படி ஐயா இருக்கீங்க? திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி போயிட்டு வந்தோம் ஐயா. இறைவனை பார்த்துட்டு நேரடியாக பக்கத்துலேயே பார்த்துட்டு வந்தேன் எல்லா கடவுளையும். ஓம் நம சிவாய. நம்ம விபூதி ஐயா. சிவாய. ஓம் நம சிவாய. தாங்க ஐயா. சிவாய நமக. விபூதி ஐயாவுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்த காலி ஆயிடுச்சு. பிடிங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. கால் பத்திக்கிட்டு தான் கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஆமாம் வாங்கிக்கோமா. ஓம் நம சிவாய நமக. கேட்டுங்க முடிவாங்க. அவர் கேட்டு விடுங்க. அவர் விபதி இல்லாமல் இல்லை வெயில் இல்லை இழுத்துருது அப்படியே. வாங்கண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. பையில வைங்க. ஓம் நம சிவாய நமக. இவர் கலைஞர். கலைஞரா? எங்க எழுதிருக்காரு? என்ன ஐயா எழுதிருக்கீங்க கவிதை? மனசுல பட்டதை அப்படியே ஐயா கூட போயிட்டு எடுறா. எங்க எழுதிருக்கீங்க? டெய்லி எழுதுறாரா? சினிமாவுக்கு போலாம்ல, படிச்சு பாருங்க. அப்படியே கூட எழுதுறா கூட. நீங்க எழுதுங்களா ஐயா? அது எல்லாமே டெய்லி எழுதி பொறுமையாடா முருகா, அப்பதான் படிக்க முடியும். இணங்க வந்துவிட்டாய் இருக்கனிடம் காலியே, இனி கடவுளை கண்டு விடலாம். காலியே தானே? காலை எழுந்தவுடன் தொழ வேண்டும் கண்களுக்கு தெரிய மாய தோற்றங்களை கடவுளே கதிரவனின் கருவறையில். மனிதா கடவுளை எங்கும் தேட வேண்டாம். கடவுளே நீ என்பதை உணர்ந்து விடு. காளியும் நீயே மாறியும் நீயே. காலங்களை கடந்து வரும் ஞானிகள் யாரோ அவர்களே கடவுளை உணர்ந்த மனிதர்களாகும். சூப்பர் ஐயா, அருமையா இருக்குங்க ஐயா. அந்தாண்ட இருந்தாடி பரவாயில்ல. எங்க இருந்தீங்க? ஊர் எது? மாயத்தோற்றம் மயங்குவரை. மாயத்தோற்றம் மயங்குவரை முயல வேண்டும் இறைவனை காண. மாண்டவர் மீண்டும் பிறப்பது இயேசுனை காணவே. மகனே அருகிலேயே அமருகிறாய், அமைதியாக உறங்கும் அண்ணாமலையாரை காணவா. காளி மைந்தன் கடவுளை காண வேண்டும். காளி மைந்தன் கடவுளை காண கூலி வேண்டாம். கால்கள் நகர்ந்தாலே போதும். காலபைரை வணங்கும் கிருக்கன் இருக்குமிடம் காணிக்கையாவான். கடந்து சென்று விட்டாய் காளியே. கடந்து சென்று விட்டாய் காளிமைந்தா, மீண்டும் மறுமுறை காவலாவேன் கரும்பாறைக்கு கிருக்கணசாமி. சரி. ஓம் நம சிவாய. பரவாயில்ல, எழுதுங்க சாமி. எல்லாரும் ஐயாலாம் எடுங்க. டெய்லி எழுதுங்க சாமி. எழுதுங்க ஐயா, தினமும் எழுதுங்க. தினமும் சாப்பாடு கொடுக்கும்போது நான் இது பண்ணுறேன். ஓம் நம சிவாய போட்டு எழுதுறேன். சரிங்க. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. வரேன் ஐயா. என்னங்க ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா வாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்துனோம்மா ஐயா.
சாப்பாடு எடுக்கணும். அதை திருப்பி எடுத்துங்க. இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்றதுக்கு உதாரணம் அவரு இறந்து போனவர். உயிர் பிரிஞ்சத்தை இப்போ தாங்க நான் பார்த்தேன். இவ்வளோ வயசுல இப்படியே அவ்வளோதான். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகர். வரட்டுங்களா ஐயா? தண்டபாணின்றது கூட வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. நன்றி. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. பார்த்து ஐயா, பார்த்து இதெல்லாம் இருக்கு. முள்ளு பாருங்க. பாருங்க இவ்வளோ பெரிய முள்ளு போட்டிடுறாங்க பாருங்க. காலையில் என்ன இருக்கு? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய நமக. தண்ணி கேன் ஒன்று இந்தாங்க ஐயா. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நம. இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அங்கேருந்து வந்துட்டீங்களா? சரிங்க கிரிவல பாதை பூரா நமக்கு சொந்தம் தானே? ஆமாம். நானே கவனிக்காமலே போயிட்டேன், மன்னிச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக வரல. அதான் உங்ககிட்ட சொல்லி வர திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி எல்லாமே போயிட்டு வந்தேன். எங்க ஏரியாலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு சிவாய சொன்னீங்களா? ஒரு வாட்டி ஒருத்தர் கூட போய் நின்றுந்தீங்களா? இவரை கும்பிடுங்க. உண்மையை சொல்லட்டோமா? அந்த தகுதி உடையவர் இவர் தான். ஓம் நம சிவாய நம. நல்லா நமச்சிவாய். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கிரிவலம் வராரு. அப்படியா? நாங்கள் எல்லாம் கவனிக்கணும். 2 வாட்டி கிரிவலம் வராரு. யாருக்கிட்டையும் பேச மாட்டார். தெரியாது. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஒரே ஒரு சாப்பாடு வாங்கிட்டார். நல்ல உண்மையாலுமே கிரிவல பாதையில் இருக்கிற நல்ல மனிதர்கள் அவரும் ஒருத்தர். சரிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வாங்கிக்கோங்க. போதுமா? ஓம் நம சிவாய நமக. வாங்க. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலம். ஓம் நம சிவாய நமக. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுங்க. வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் ஒன்றுங்களா? மேலே ஒயிட் சாதமா லெமன் சாதமா? ஓம் நம சிவாய. வாட்டர் பாட்டில் வாங்கி ஐயா. உங்களுக்கு ஐயா 1 2? ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. வாங்க. 1 ஓம் நம சிவாய. 2 வாங்க. என்னண்ணா மட்டும் வச்சுக்கிறீங்க? அடிக்கிட்டேன். ஓம் நம சிவாய நமக. முடியாது. குருடா நறுப்புட்டேன். சரிங்க. 1 2ண்ணா? 2. ஓம் நம சிவாய நமக. வாங்க தாத்தா. 1 2? ஓம் நம சிவாய நமக. ஓம் ஃபோன் எடுக்க மாட்டேன். நீ எப்பமா ஃபோன் பண்ணீங்க? எப்போ ஃபோன் பண்ணீங்க? நான் 4 நாளாக கோயிலுக்கு போயிருந்தேம்மா. ஓம் நம சிவாய நமக. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒண்ணா 2 பேர் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க? சும்மா பேசுறதுக்கா? சரி. சொல்லிட்டு தானே போனேன். பைக்கில் வந்து முடியாதவங்களுக்கு மட்டும் கொடுத்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன், பிள்ளைகிட்ட பேசுவோம், ஃபோன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. இல்லைம்மா, வண்டியில் போயிருந்தா, காரில் போயிருந்தா, கார் ஓட்டியிருந்தா எடுக்க மாட்டேன், கோயிலுக்குள்ளே போயிருந்தா எடுக்க மாட்டேன். ஓம் நம சிவாய நம.
சொல்லிட்டு தானே போயிருந்தேன் நான். ஒன்று தம்பி என்ன இது இதோட தம்பி வர்றேன் சிவாய் சாமிங்களுக்கு தான் சாம்பார் சாதம் ஒன்று போதுமா ஐயா சரி. ஓம் நம சிவாய். ஒன்றா எது வேணும்? எலுமிச்சை சாதமா சாம்பார் சாதம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. வாங்க பழைய மாலை கழுத்திலே தான் இருக்கு. மாலை எவ்வளோ நாளைக்கு தான் எலுமிச்சை சாதம் மட்டும். ரெண்டு ஒயிட் ரைஸ் ஐயா. யார் அது? இட்லி மணி அவரா? ரெண்டு ஒயிட் ரைஸ். 2 ஒயிட் ரைஸா? அவருக்கு நீ 2 ஒயிட். இவருக்கு நீ ஒரு இந்த சாப்பாடு கொடுத்துரு செட்டு. ஓம் நம சிவாய நம. இல்லையா எம்சிஆர் நமச்சிவாயம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா வாங்க ஐயா. அவருக்கு 2 வெள்ளை சாதம் ஐயா நீங்கள் வாங்கிக்கோங்க. இவருக்கு 2 வெள்ளை சாதம். ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். ஓம் நம சிவா. அதான் கொடுத்துட்டேன். வாங்க உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல. ஆ ஓம் நம சிவாய நம. வாங்க வாங்க. இன்னும் 2 ஒயிட் ரைஸ் கொடு. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. நீங்களும் போயிருந்தீங்களா ராமேஸ்வரம்? ராமேஸ்வரம் எப்போ போனீங்க? எந்த தேதியில் போனீங்க? நான் முந்தா நாள் அங்கே இருந்தேன். நானும் முந்தின நாள் தான் ராமேஸ்வரத்தில் இருந்தேன். ஆயிரமா? ஆமாம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி. ஓ நேற்று தான் வந்து திருச்செந்தூர். இல்லை சாரி முந்தா நேற்று வந்து திருச்செந்தூர். அதுக்கு முந்தின நாள் தான் ராமேஸ்வரம். ஓம் நம சிவாய நமக. நேற்று சாயந்தரம் தான் இறங்கினேன் இங்கே. அப்படியா? சரிங்க சரிங்க சரிங்க. வாங்க 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 ஐயா வாங்க வாங்க. கொடுத்துட்டோமா இவர்கிட்ட? வாங்க வாங்க. வராது தண்ணி இல்லாமல் செட்டு தான் தண்ணி இல்லாமல். என்னடா போயிட்டு வர தம்பி? மலை சுற்றின வரியா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன பசங்களாம் மலை சுற்றும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி அவர் வாங்கிட்டார் யாருங்க ஐயா? இந்த சாமி இவருக்கு ஏதாவது அப்படி தான் கொடுக்குறேன். ஒயிட் ரைஸ் லெமன் லெமன் எலுமிச்சை சாதம். தண்ணியில் வராதிங்க. என்ன ஐயா வேணும்? வாங்கிட்டேன். கேட்க மாட்டாரு. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம சிவாய. பிரதோஷம் இன்னைக்கு. ஓம் நம சிவாய. மட்டும் கொடுங்க. மேலே இருக்குது போதுமா? ஐயா வாங்க ஐயா எப்படி இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களா நம்ம ஆளுங்க? ஆ சரி. நேற்று தான் வரலையா? சரிங்க சரி. ஓம் நம சிவாய். அது போட்டியா? போட்டுந்தான் ஐயா இருக்கேன். அது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஆ நெய்யில் எரிய வைக்கணும். நெய்யில் எரிய வைக்கணுமா? திரிய. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. வரேன் ஐயா. நல்லா ஃபோன் பண்ணீங்களா? எங்கே இன்றைக்காக வருவாங்களோ? இன்னும் டூர்லேயே இருக்கிறாங்களோ? சரி சரி வந்துட்டேன். நான் நேற்றே வந்துட்டேன். உடம்பு முடியல. வண்டி அங்கேருந்து வந்தோம்ல 4 நாளா 4 தான். ஓம் நம சிவாய். சாம்பாரா? ஆமாங்க ஐயா சாம்பார் சாதம் தான். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக்கு. நாமளையால் கருதுறோம். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக்கு. வாங்க ஐயா வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. நாமளையார் கருதுறோம். வாங்க ஐயா சிவாய. ஓம் நம சிவாய நமக. நாமளையார் கருதுறோம். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய ஐயா வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. ஏங்க அந்த தாத்தா இருப்பாரு காணா?
சூப்பர் தாத்தா. ஓம் நம சிவாய. ஐயா இங்க இந்த கூடாரத்தில் இருப்பாரு ஐயா, எங்க காணோம் ஐயா. சாப்பிட்டீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இல்லையா அங்கிருந்து கொடுத்துட்டு வந்தேன். இந்த பசங்க நடந்து போனாங்கல்ல, இந்த இதுக்காக நடந்து போறாங்க பசங்கள்லாம் கூட நின்று வாங்கினாங்க. இது வராங்க நடப்பாதை நடப்பாதை. சாப்பிட்டாருங்களா? அவங்க வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. சாப்பிட்டுருந்தது வேணுங்களா? சிவாய நம. வாங்க ஐயா, வாங்க ஐயா. இன்னும் சண்முகத்தா காணோம். வாங்க. ஓம் நம சிவாய நம சிவாய. பார்த்து போங்க ஐயா. ஐயா உடம்பு சரியில்லை. சாப்பாடு மாத்திரையா வேணுமா? மாத்திரை வேணும், சாப்பாடு வேணுங்களா? ஓம் நம சிவாய. எத்தனை பேர் கொடுங்க ஐயா. தாத்தா சாப்பாடு எத்தனை வந்து கொடுத்தாங்களா? இத்தனை நாள் நம்ம ஆளுங்க கொடுக்க சொல்லியிருந்தேனே உங்களுக்கு, கொடுத்தாங்களா? இல்லை, ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கலையா? சரி கொடுத்தாங்க. சரி சரி தாத்தா, சரி தாத்தா. கொடுத்தா சொன்னேன். ரெண்டு பேர் வண்டியில் வந்து கொடுக்க சொன்னேன். வண்டியில் வந்து கொடுத்தாங்களா? ஆ பேசுறியா? ஆ வண்டியில் வந்து கொடுத்தாங்க. பேசுகிறேன். புரியல? பேசுகிறேன். வண்டி பேர் சொல்கிறாரா? வண்டி பேரா தெரியலையே. சரிங்க ஐயா. வாழைப்பாயில் கொடுத்தாங்க. ஆமாம் அதுதான் கேட்டேன். கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓம் நம சிவாய ஐயா. ஓம் நம சிவாய. வாங்கிக்கோங்க. சரிங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன நிகழ்ச்சி? நம்ம ஏரியாவில் திருவாசர் கோயிலுக்கு தான் என்ன ஆச்சுங்க ஐயா? பெரியவர் இறந்துட்டார். எப்படி ஐயா இருந்தாரு? தூக்கு மாட்டி என்ன ஆச்சு? வலி தாங்க முடியல, கால் ஆப்ரேஷன். இல்லை அவரால் நடக்க முடியாது. எப்படி இப்போ தூக்க மாட்டேங்கிறார் அவரு? இந்த பக்கம் வேலி இருக்குல்ல, ஆமாம் இந்தமாரி வேலி. ஆமாம் தூண் இருக்கு. இந்த தூண்லேயே அந்த தூண்லேயே மாட்டிங்கண்ணா. தூணை மாட்டி அப்படியே உட்காந்துட்டு. ஐயோ கால் வலி தாங்க முடியலண்ணா. வலி தாங்க முடியல, கத்திக்கிட்டே இருந்தார். ஆ எத்தனை நாளைக்கு சாமி நம்ம ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உதவி பண்ணலாம். அவரால் எந்திரிச்சு நடக்கணும். ஆனால் யாருமே பார்க்கலையா அவர் மாட்டிக்கும் போது? யாரும் நைட்டு 2 மணிக்கு போட்டிருப்பாரு. ஐயோ நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு ஒன்றுக்கு போனேன். அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தாரு. இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு சாமி சாமின்னா பேச்செல்லாம் மூச்சு இல்லை. அப்புறம் நல்லா உத்து பார்த்தா கழுத்து துணி அதில் மாட்டி மூச்சு அந்த இடம் இருட்டாக இருந்தது. அப்படியே மாட்டி உட்காந்துட்டாரு. அப்படியே உட்காந்துட்டாரு. கால் வலிக்கு உயிர் போகிறதே மேலுன்ட்டு பல காலம் அவர் இருந்து அன்னைக்கு கூட லாஸ்ட்டாக சாப்பாடு கொடுத்துட்டு போனேன் ஐயா. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயா நைட்டு நீங்கள் நைட்டு அன்னைக்கு நைட்டு கால் அந்த அளவுக்கு வலியா? அவரு கால் என்னதான் ஆச்சு அவருக்கு? சர்க்கரை பிரஷர் இருக்கு. விரல எடுத்துட்டாங்க, பெருவிரல எடுத்துட்டாங்க. அதுலேயே ஒரு கம்மனை வாயை வச்சு கம்மன் இருந்தது. கண்டதும் திங்குறாரு, இனிப்பா திங்குறாரு. இனிப்பா தின்றாரா? அப்புறம் அது என்ன பண்ணோம்? இறைவா இறைவா, நீங்கள் கொடுத்து போனது தான் லாஸ்ட். கடைசியாக கொடுத்துட்டு போயிருக்கேன் அவருக்கு சாப்பாடு, அவ்வளோதான். நீங்கள் நைட்டு விடுங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு அந்த வலி, அவருக்கு என்ன வலியோ அவருக்கு. அவ்வளோதான். சரிங்க. ஓம் நம சிவாய. ஒன்று
போதுமா? ஆ சரி. ஓம் நம சிவாய நம. சரி தாத்தா. கட்டுமா தாத்தா? கரெக்டாக இருக்கு. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. தம்பி சாமிங்களுக்கு கொடுக்குறேன்பா, சரியா? ஓம் நம சிவாய நம. ஒரே ஒரு சாப்பாடு வாங்கிக்கப்பா தம்பி, பாப்பா. ஒன்றே ஒன்று வாங்கிக்குவா. ஐயா வாங்க, எங்கே போயிருந்தீங்க? அவர் கூட போயிட்டு வந்தீங்களா எல்லாமே? ஆ பத்ரிநாத். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய். பரவாயில்லையா, போயிட்டு வந்தீங்களா? நந்திமலை பரவாயில்ல. அவர் வருவார். எப்போ வந்தீங்க? இப்போ நான் வந்து 3 நாள் ஆகுது. சரிங்க. உடம்பு இப்போ நடந்து ரொம்ப மழை எல்லாம் உச்சி மழை விவிதியெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள படம் போட்டோம். சரிங்க. அதான் சாமி எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காரு. சரிங்க ஐயா. விவிதி பையன் அவசரம். சரிங்க. கம்பு அங்கே உள்ள கம்பு ஆமாம், அது மட்டும் என்கிட்ட கொடுத்தான்னு கேட்டுருக்காரு. சரிங்க ஐயா. நான் வந்துடுறேன், நான் காரைக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு. சரிங்க. வந்துடுறேன்னா சரிங்க. சரிங்க. ஓம் நம சிவாய. ஐயா திருச்செந்தூர் ஐயா. முந்தானியத்து உங்கள் ஊரில் தான் இருந்தேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். திருச்செந்தூர் தைலம் ஒன்று கூட திருச்செந்தூர் ராமேஸ்வரம். நேற்று தைலம் ஒன்று சொல்லி விட்டு அனுப்பணும் சாமிகிட்ட. அந்த சாமிகிட்ட தராங்க. என்ன ஆச்சுயா? காய்ச்சலாக இருக்குதா? மாத்திரை போட்டிங்களா? போடல. ஏன் மாத்திரை மெடிக்கல் போட்டு மாத்திரை? சரி, அந்த தைலம் அவங்க இது யாரோ ஒருத்தர் கொடுத்தது. அது பரவாயில்ல. அது யாரோ ஒருத்தர் ஒரு நாள் கொடுத்தாங்க. அது இந்த தைலம், அந்த தைலம் யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க ஒரு நாள். சாப்பாடு கொடுக்குறேன். தாத்தா என்ன ஆள் என் காணோம்? எங்கே போயிருந்த பின்னால நீ? நான் போகல. நீ அண்ணாட வந்துக்கிறேன், நான் பார்த்துக்கினாங்கிறேன். நீ என்ன பார்த்துன்னுக்கிறியா? ஆமாம். எப்போ பார்த்த நீ என்ன? நேற்று மொட்டை அடிச்சிருந்த. மொட்டை அடிச்சிருந்தனா? நீ முடி வந்துச்சா ஒரே நாளில்? ஆமாம். ஆனால் உன் கணக்கு இது பாரு, பயங்கரமான கணக்கு. நேற்று மொட்டை அடிச்சவனுக்கு நீ முடி வந்துச்சா? முடி வந்துடுச்சு. ஆ. அக்கறைக்கு போன இது என்ன சாப்பாடு இது? சிம்ரன் வரையிற. சிம்ரன் சொல்லும் கிளியாச்சே, சோகத்தில் நின்னாச்சே, பல்லக்க ஊர்வலமாச்சே, படையில்லா மன்னவனாச்சேனுது. சரி, வெள்ளை சாப்பாடு ரெண்டுமே. ஆஹா. எந்த இது மேலே எதனா ஊருக்கு போனால் சொல்லிட்டு போ. நான் போல. நீ போனா சொல்லிட்டு போனோம். நான் சொல்லிட்டு தானே போனேன் உங்ககிட்ட. நேற்று மொட்டை போட்டு வந்தா, இன்னைக்கு முடி வளர்ந்துச்சு. இன்னைக்கு முடி வந்து. ஆமாம். சரி, உங்ககிட்ட வந்தால் எனக்கு மூளையே வளராது போல இது. சிம்ரன் காது கேட்கலையா? வாங்க சாப்பாடு. எங்கம்மா வெயில்ல ஒரு இடத்துல நிக்காம நந்துனே இருக்கிற? இருந்த அன்னைக்கு இல்லாத அன்னைக்கு வாங்குவேன். இருந்த அன்னைக்கு எது? ஓம் நம சிவாய. ஆமா, யாருன்னா ஒருத்தர் சாப்பிடுவாங்க. வணக்கம். ஓம் நம சிவாய. நமக்கு வெயில்ல எங்க நந்து போயினுக்கிறா? நடந்தாதான் என் உடம்பு நல்லா உட்காந்து சாப்பிட முடியாது. எவ்வளோ வெயில் அடிக்குது? வெயில் அடிக்கும். நீ வெயில்ல வரலாம், நான் வரக்கூடாது. வயசானவங்கல்ல. என்ன தாத்தா? அடக்கடவுளே, கவர்ல தைலமே இல்லாம குத்துக்கிறாங்க. அது பாருங்க மக்களே, தைலமே இல்லாம ஒரு தைல கவரை போட்டு குத்துக்கிறான். என்ன கம்பெனி அது? எனக்கு ஒரு தைலம் கொடு. இருக்கு ஐயா, இந்த சைடில் இருக்கு. ரொம்ப அமிர்தாஞ்சன்னா இல்லை, சாமிங்களுக்கு கொடுத்துட்டு வரேங்க. சாமிங்களுக்கு அந்த தைலம் இல்லையா? சரி. அது தடவைனா கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த தைலம் கொடுக்கும்போது சொல்கிறேன். அந்த தைலம் கொடுத்தாங்க இன்னொருத்தங்க, கொடுக்கும்போது சொல்கிறேன். வாங்க ஐயா. என்ன வேணுங்க? ஊசி போட போனோம். டாக்டர் பார்த்தா டாக்டர் மாதிரியே இருக்குது. வாங்கி. என்ன ஆச்சு மாட்டுக்க? உடம்பு சரியில்லை. சரியாயிடும், கவலைப்படாது. சரியாயிடும். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்களா நம்ம ஆளுங்க? ஆமாம். சரி, உடம்பு பரவாயில்லையாப்பா? சரி, மாத்திரை ஆகி போச்சுங்க. மாத்திரை ஆகி போச்சா? பேராசிட்டமால் மாத்திரை ஆகி போச்சா? மீனா
பேராசிட்டமால் ஒரு 4 எத்தணும். டெய்லிலாம் அப்பப்போ மாத்திரை போடக்கூடாது. உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் போடணும். அப்பப்போ மாத்திரை போடுறதுக்கு அதுனா இதுவா என்ன சளிக்கு போட்டால் கொஞ்சம் சளி போதா? பரவாயில்ல. ஏன்னா அடிக்கடி மாத்திரை போடாதீங்க. ஏன்னா மாத்திரைன்றது வந்து என்னன்னா அது உடம்பு கெடுதல். இல்லை அந்த உடம்பு போட்டால் நைட்டு சாப்பிட்டு படுக்கல கேக்குதா? மீனா டேய் கௌதமி மாத்திரை வேணும்டா. இல்லை வீராட்ட குத்தானு உடம்புல சக்தி இல்லைண்ணா, சக்தி இல்லை. வயசாயிடுச்சு நைனா. நைனா உனக்கு என்ன 70 வயசு ஆகுமா? 70 வயசு ஆகி போச்சு பேர். 40 35 வயசு ஆகுது. எனக்கே சக்தி இல்லை. உனக்கு என்ன நைனா? உனக்கு இந்தா 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடு பேராசிட்டமால். என்ன 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடு நைனா. சரி வரட்டுமா? வரேன் நைனா. சரிங்க அண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டேன். சரிங்க அப்படியே கொடுத்துருவோம். இல்லை நீங்களே கொடுங்க. நீங்களே கையால் கொடுங்க ஐயா. நீங்களே கொடுங்க. நீங்களே கொடுங்க போதும். நீங்களே கொண்டே கொடுத்துடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல. யார் கொடுத்தா ஐயா? லைனில் இல்லைங்க ஐயா. லைனில் இல்லைங்க ஐயா. வாங்க வாங்க சார். நான் இப்போ உங்கள் குழந்தை கேட்டு தான் வாங்கிக்கலாம். ஐயா இங்கே இருக்கிறவங்க ரெகுலராக. சரி சரி. அப்பா சாமி இங்கே அந்த பாட்டி எங்கே இருக்குது? இங்கே இருக்கிற சாதுக்களுக்கு என்னது அந்த பாட்டி? பாட்டி ரமணா சத்தான் இருக்காங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ரமணாஸ் வந்து எதிர்த்த மாதிரியா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. ரமணாசன் சுவர் ஒட்டியே இருக்கிறாங்க. நீ காட்டுறது பார்த்து கரெக்டாக. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இங்கே வந்து நான் வந்து வாங்கிட்டீங்களா? எல்லாம் 20 வருஷமா பார்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. டெய்லி யூடியூப் கூட பார்க்குறோம்ல. சரிங்க ஐயா. எபிசோட் பார்க்குற மாதிரி ஆச்சு நம்ம. நைட்டு 11 மணிக்கு மேலே 1 மணி நேரம் தான் வேலை. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க. அதுலாம் கரெக்டாக உன் பேரும் வீட்டுக்காரி பேர் எனக்கு தெரியாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஏய் இது பொதுவாக இந்த மாதிரி பொருள் கொடுத்தா நான் வந்து 500 1000 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன். 10 20 எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு அப்போ அங்கே மட்டும் கொடுத்தா இங்கே கொடுக்கல, அப்போ இங்கே மட்டும் கொடுத்தா அங்கே கொடுக்கல அப்படின்றது. ஐயா ஒரே வேஷ்டி மட்டும் கொடுங்க ஐயா. அவர் நடக்க முடியாது. சரி சரிங்க ஐயா. சரிங்க. 50 வேட்டி கொண்டு வந்தோம். அங்கே 25 வேட்டி அந்த புண்ணா போயிட்டு. சரிங்க ஐயா. பிஸ்கட் கொடுங்க. பிஸ்கட் கொடுங்க. வாங்க ஐயா நம்மளுக்கு சாப்பாடு வைங்க. சாப்பாடு வைங்க. பிஸ்கட் வைங்க. வினோத்தை பார்த்துமா? ஐயா வாங்க ஐயா. வாங்க ஐயா. சாப்பாடு மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டு ஐயா கொஞ்சம் காற்று திருப்பிட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி அந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க எப்படி கொடுக்குறேன். இல்லை இல்லை சாப்பாடுலாம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல கொண்டு வரலாம். ஏன்னா 11 சாப்பாடா 11 மணி தான் டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து சாப்பிடுவோம். ஏய் என்ன? கார் எடுத்துருவாங்க. நீ வந்து தரமாக தான் செஞ்சு தரணும் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. சாப்பிட்றீங்க போல தரமாக தான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்கல்ல. சரிங்க சரிங்க சரி. தாத்தா சாப்பாடு போதுமா? இன்னொன்று ஏற்கனவே கொடுத்தனே பத்தலையா? சரி தரேன். சரி. ஏன்னா அந்த பாட்டி போய் பார்த்துட்டு போகணும் நான். ரமணாசரம் பக்கத்துல. அந்த பாட்டி உன்னை தவிர வேற யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சுவாமி சரிங்க. காசு கொடுத்து சேரும்போது ஆட்டாவட்டி போட்டுறாப்புல. அச்சா பிச்சா கமிட்டி எனக்கு பேர் அது வச்சிருக்காரு. நாங்கள் ஐயா பண்ண முடியும். ஒரு செட்டு ஒன்று தனியாக இருக்கணும். ஒரு செட்டு ஒன்று தனியாக கையில் வச்சுக்கோமா? காது வைக்கணும். இல்லை வேணாம் சாப்பிட்டு 11 மணிக்கு தான் சாப்பிட்டு. பரவாயில்ல. நீங்கள் 3 மணிக்கு பசி எடுக்கும்போது லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் என்னன்னு. சரி சரிங்க. நம்ம குருநாதர் தான் வாழ்க்கை ஒன்டேசம் இல்லைன்னா இங்கே எதுவும் கிடையாது. 1:30 மணிக்கு அவர் தான் கொடுக்குறது. இல்லை வீடியோ எடுங்க நான் பேசுகிறேன். இவரை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கல ஒன் டே சாப்பாடு. அறிவு நமச்சிவாய குருநாதா. வேற யாரும் கொடுக்கலைங்க. தண்ணி என்ன தாத்தா தண்ணி உனக்கு தண்ணி ஓம் நம சிவாய. கோவிலுக்கா? திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி, தனுஷ்கோடி எல்லாம் மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம்.
தனுஷ்கோடியில் கோயில் கிடையாது, எல்லை இல்லை. அந்த எல்லை திருச்செந்தூர் இது ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போடலாம் எப்படி? அண்ணா எள்ளி கடை போட்டேண்ணா. அது பக்கத்து கடையா? அவருக்கு பார்த்துக்க சொன்னாரா? அதை எடுத்து அடுக்கிறதுக்கு எடுத்து அடுக்கிறதுக்காக. சரிண்ணா. இல்லை ராமச்சந்திரன் எள்ளி கடை போட்டார் பொழுது. இன்னும் ஒன்று ஆகல. சரிண்ணா வந்து நேற்று வரல, இல்லை நான் 5 நாள் வரலன்னு சொல்லுங்கள். நேற்று சாப்பிட கொடுத்தாரு. சாப்பாடு எத்தனை எனக்கு நேற்று வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. சாப்பாடு எத்தனை இருக்குது? அவர் அங்கே இப்போ ஒரு காரில் ஒருத்தர் வேஷ்டி கொடுத்தாரு, அவரு காலி பண்ணிட்டாரு கொடுத்து. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பாடு வாங்கிட்டீங்களா? வாங்க ஐயா வாங்கிக்கோங்க. நடப்பீங்களா? சேர்ந்து வரலாம்ல? சரி. ஐயா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? தான் ஐயா ரொம்ப நாள் ஆளை காணோம். எங்கே போயிருந்தீங்க? கோயம்புத்தூர் போயிருந்தீங்களா? சரி போயிட்டு ட்ரீட்மெண்ட்டா? அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி சரி பரவாயில்ல. வந்தேன், நீங்கள் வரல. நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். அப்படியா? கோயம்புத்தூர் டூர் மாதிரி போனதா? ஆமாம், ராமேஸ்வரம் மாரி எல்லா ஒரு ஊருக்கும். ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? ரிலாக்ஸாக இல்லை, வேண்டுதல். ஓகே, வேண்டுதலுக்காக போனேன். எப்போ வந்தீங்க நீங்கள்? முந்தா நேற்று வந்தீங்க. காலையில் 12 மணிக்கு வந்தேன். தம்பி சாப்பாடு கொடுத்தாரு. ஆ. இந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்க சொன்னாங்க அண்ணன் அப்படின்னு எனக்கு மட்டும் கொடுத்தாரு. சரி சரிங்க ஐயா, சரிங்க. சௌக்கியம் தானே? ஆ சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம். இந்த சாப்பாடு கொடுக்குறது போகிறது வர்றது இப்படியே போர் அடிக்காமல் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும், பார்க்கலாம், ஏதாவது ஐடியா பண்ணுறேன். சரிங்க ஐயா. ஆ? சரிங்க ஐயா, வாங்க ஐயா. சிவாய நமக்கு வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நம. புரியல ஐயா? சிவராத்திரி. இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவராத்திரி இங்கே இருக்கு. அப்படியா? சரிங்க சரிங்க. கார்த்திகை ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு. சரிங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஐயா ஒன்றா ஒரு செட்டுங்களா ஐயா? வெள்ளக்கார மட்டும் வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. சரிங்க ஐயா, வாங்க. நன்றி ஐயா. ஓம் நம சிவாய. இல்லை எங்களுக்கு இருக்காது. அந்த பக்கம் போனார், விருதம் போனார். சரிங்க ஐயா. அந்த சரிங்க. பட்டுங்களா? 2-3 நாள் 4 நாளாக ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தாரு. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. நீங்கள் 4 நாள் ஆளை காணோம். டாட்டாவில் வாங்குங்களா? உள்ளே படுத்துட்டு நான் சரிண்ணா சரிங்க. பார்த்தேன், படுத்துட்டேன். ஒரு யாரும் சாப்பாடு கொடுத்துருவாரு. ஒரு சாப்பாடு கொடுத்துருவாரு. சாமி நல்லா இருக்கீங்களா? இல்லை இல்லை, சாமிக்கு மட்டும்தாங்க. சாதுக்கள் இங்கே இருக்காங்களா? ராமேஸ்வரம் பழனி வணக்கம் வணக்கம். ஒன்று போதுமா? சாப்பாடு வேணுங்களா? உங்களை யாருன்னா கேட்க வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது சரிங்க சரிங்க. வாங்க சார். சிவாய நம்ம சாமி. வாங்க வாங்க ஐயா வாங்க.
ஓம் நம சிவாய. வந்துட்டாரா அவரு? ஹீரோ மலை சுத்துற கிரிவலை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர் தான். நினைச்சா போவார், நினைச்சா வருவார். ஓம் நம சிவாய. நான் எங்கே போயிருந்தீங்க? மெடிக்கல் லீவ் யாரை கேட்டு போட்டீங்க நீங்கள்? ஓம் நம சிவாய. ஒரு சாப்பாடு கொடுத்துருமீண்ணா. நீங்கள் இங்கே மலை சுற்றுறீங்களா? இங்கே வந்துருக்கீங்களா? எப்போ வந்துக்கிறீங்க? இன்னொரு சாப்பாடு ஐயா, வாங்க ஐயா. தண்ணி ஒன்று கொடுத்துரு தம்பி, சாமிங்களுக்கு கொடுத்துட்டு வரான், ஒன்று வாங்கிக்கோ. தண்ணி பாட்டு டேய், உனக்கு புரியுதா இல்லைடா சொல்கிறது? சாமிங்களுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், புரியுதா? அவங்களுக்கு தான் அது. வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வாங்க ஐயா, நீங்கள் வாங்க. இருங்க, சாப்பாடு தேவை. சிவாய நமக்கு அருணாச்சலி சிவாய. என்னடா பண்ற? எத்தனை போறீங்களா? வேற அது காஞ்சிபுரம் சாமியா? பச்சை வெட்டி சாமி. பச்சை. ஓம் நம சிவாய நம. கொண்டு போதுமா? சாமி இங்கே இருக்கிற சாமிங்களை எடுத்துகிட்டு போடணும். கொடுத்தா ஒரு தண்ணி கொடுத்து புரியல. பார்த்தீங்களா ராமேஸ்வரம் போனது? சரி சரி. திருச்செந்தூர் சரி, பார்த்தீங்களா? யூடியூப்ல பார்த்தாச்சு. சரிங்க. ஏன்னா போகணும்னு சொல்கிறது போகிற இடம் தெரியணும்ல. நான் ராமேஸ்வரம் போகிறேன்ட்டு வேறு எங்கன்னா டூர் போயிட்டு இருந்தேன்னா அதான் போட்டேன். எங்கே போகிறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுறீங்க எல்லாரும். எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு. ஓம் நம சிவாய நமக. லெமன் காலி வெள்ளை சாப்பாடு பார்த்து எடுத்துருவாங்க. சாப்பாடு கொடுக்க சொன்னேன், கொடுத்தாங்களா? எடுத்துருந்து ரெகுலரா? அப்பா நீங்கள் தவறுங்க, நான் இங்கே இருக்கிற சாதுக்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? சிவாய நமக. நான் ஏன்னா நீங்கள் திடீர்னு கிரிவலம் வரீங்க, திடீர்னு நான் சாப்பாடு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த ஐயா மட்டும் புரியல. நான் 4 days வந்து லீவ் ஒன்று கொடுத்துருப்பா. கொடுக்குற வரைக்கும் வர வரைக்கும் கூட சாமிங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்பா. நான் வயசான சாமிங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்பா. அவங்களுக்கு தான்ப்பா சாப்பாடே எடுத்துகிட்டு வந்தேன் நான். இவங்க எல்லாரையும் கேள்வி சொல்லுவாங்க ரெகுலராக. இவங்க எல்லாரையும் கேள்வி ரெகுலராக இவங்க உட்காந்துருக்காங்க பட் ஷெட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போவேன் நான். ஜாலி வரேன். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன போனது எப்படி முருகர் பார்த்து நல்லபடியாக இறைவனை தரிசித்து வந்து. ஆமாம் கரெக்டுங்களா? சரிங்க. சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்களா நம்ம ஆளுங்க ரெகுலரா? கொண்டாந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை. சரிங்க கரெக்டுங்களா? ஓம் நம சிவாய. ஆமாம் நான் போயிட்டு வந்துட்டேம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னப்பா தம்பி? ஓம் நம சிவாய நம. ஏன் பக்தி மயமாங்கிறப்பா மாரிமுத்து இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கு. விபூதி போட்டுலாம் வச்சுக்கின்னு சாமியார் மாதிரி இன்னைக்கு தான் இருக்கிற நீ. இந்தா தண்ணி அந்த இது கூட
கவரில் ஒன்று இருக்குது. டபுள் போகும் என்னப்பா என்னது? சாப்பாடு போதுமானு கேட்டு சரி சரி சரி. என்னப்பா உனக்கு அச்சு வெல்லம் கல்கண்டு இதெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. யார் அங்கே உங்கள் நண்பர்கள் திருச்செந்தூரில் சார் நம்ம அந்த கோயிலில் பூஜை பண்ணுறாருப்பா மகாராஜா அவங்க தம்பி முத்துக்குமார் அவர் வாங்கி கொடுத்து அனுப்புனார். அச்சு வெல்லம் இதெல்லாம் ஓகேவா உனக்கு கொடுக்க சொல்லி. சரியா? ஓகேப்பா பட்டுமா? என்னம்மா சாப்பாடு காலி ஆயிடுச்சுமா? சாப்பாடு காலி ஆயிடுச்சு சொல்ல வச்சு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் இல்லைண்ணா அங்கேயே நிறுத்திருக்க மாட்டோமா? ஏன்னா பாட்டிக்கு எதனா எடுத்து வச்சுக்கிறியா? சாவித்திரி பாட்டிக்கு ஒரே ஒரு சாப்பாடு நிறுத்தி பசிக்குதா? ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கொடு. ஒரு சாப்பாடு கொடு. சரி கடையில் வாங்கி கொடுத்துக்கலாம். சாப்பிட்டு படிக்க மாறி உங்ககிட்ட இல்லையா சாப்பாடு? உங்ககிட்ட இல்லைல்ல அந்த வாங்க கட்டுமா? பெருக்குமாரம் எடுத்துட்டு போனீங்க எங்க? சாப்பாடு வாங்கினார் சொல்லிக்கிறேன். காலி ஆயிடுச்சு வாங்கினார் சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ண ஒரு 5 நிமிஷம். சாவித்திரி பாட்டி வம்சி வந்துக்கிறேன். என்ன சாப்பாடு வாங்கிக்கவா? வம்சி வந்துக்கிறேன். சாப்பாடு வாங்கிக்கவா? யார் உன்னை யாரோ தொந்தரவு பண்ணுறாங்களா அடிக்கடி வந்து? யாரு ஒரு குடம் தண்ணிப்பா. தண்ணியா? எத்தனை வர சாப்பாடு வாங்கிக்கோ. ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கிக்கோ. இப்போ இந்த பையன் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு போய்க்கிறான். இன்னொரு சாப்பாடு அவன் வந்தவனே தப்பு வை. ஏன் பூரா கொசுக்குது எல்லாமே இருக்குது பாரு குடத்துல. எப்போ காலி ஆச்சு தண்ணியை? எப்போ காலி ஆயிடுச்சு. சரி அந்த வாட்டர் கேன் எடுத்து பக்கத்தில் வை. அந்தாண்ட இது பாரு வாட்டர் கேன். தண்ணி இல்லாது இல்லை. நான் எத்தனை வரை சொல்கிறேன்? நான் தான் எத்தனை வரை சொல்லுவேன்ல. எப்பவுமே எத்தனை வந்தா எத்தனை வரை சொல்லுவேன்ல. டேய் கௌதமே தண்ணி ஒரு கூட எடுத்துனோடா பாட்டிக்கு போய். எத்தனை வந்தானே கௌதம்கிட்ட கொடுத்தனு. பாட்டி நான் யாரோ தொல்லை பண்ணுறாங்களே அடிக்கடி வந்து. யாரு கோடி வாடின்னு பேசுகிறாங்களா உன்னை? யாரும் ஆளு எனக்கே தெரியல. அது ஒன்றும் இல்லை. பைத்தியங்க எந்த நேரத்தில் பைத்தியம் வரும். அந்த நேரம் பைத்தியம் வரும். எதனா பெரிய மாட்டோம். அவங்க வாயோட போட்டோம். அவங்க வாயோட போட்டோம். சரி பாட்டி இந்த மாதிரி பெருந்தன்மை யாருக்குமே வராது. இப்போ தட்டு எடுமா. அந்த பையனை தண்ணி மண்டார் சொல்லிக்கிட்ட வரட்டுன்னு. தண்ணி தான் இருக்குது வாட்டர் கேனில். அது வரைக்கும் சாப்பிடு. அவன் எத்தனை வருவான்? அடாடாடா எத்தனை வருஷம் அதுக்குள்ளே அழிடுறாரா? ஒன்று தண்ணிக்கிட்டு அதிகம் இல்லை. அதான் தட்டு எடு. ஒரு கிண்ணம் இருந்துச்சு காணும். என்ன கிண்ணம்? இந்த மாதிரி கிண்ணம் தான் அந்த இருக்கிற மேலே ஒன்று தான் வச்சிருந்த நீ? இல்லை ஒரு கேரியர்ல 3 கிண்ணம். அந்த 2 கிண்ணம் என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கிண்ணம் அந்த பொம்பளை டிஃபின் கேரியரோட எட்டு முடிச்சு. எனக்குலாம் அப்போ ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்தா ஒரே ஒரு டிஃபின் கேரியர் தாங்கிட்டு கொடுத்த பொம்பளை யாருன்னு தெரியல. ஒரு டிஃபின் கேரியர் யார் எடுத்து போனாங்கன்னு தெரியல. இந்த பையன் எடுத்து போய் என்ன வச்சுக்கிச்சா? எந்த பையன்? அந்த கல்லு அடிக்கிற பையன். இந்த வந்து அமகலம் பண்ணி கிடக்குது. அந்த பையன் வேலையா தெரியலையே. சரி தட்டு எடு. தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்றி கழுவு ஃபஸ்ட்டு. அதை தண்ணி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி எத்தனை வர சொல்லிட்டல. ஒரு குடம் எத்தனை வர சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கழுவு அப்படின்னு சொல்றேன். நீ கழுவு தான் ஒரு குடம் தண்ணி எத்தனை வரானே. அப்புறம் என்ன உனக்கு? இல்லை அந்த தட்டை போய் நான் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு அரிசி ஊற்று நல்லா. கௌதம் வந்தாமல் தண்ணி ஏற்றணும் சொல்லியிருக்கோம். வெயில் அதிகமாக அடிக்குதா? எப்படி இருந்தா என்ன பண்றது? என்ன பண்ணுறது? வாங்கி வந்துட்டானா சாப்பாடு? வாங்கிக்கோங்க. பாட்டியா போடுறேன் பாரு. குழம்பு வேணுமா? எல்லாம் ஊற்றாது. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றுட்டுமா? குப்பை வர முடியும்.
இன்னொரு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். வாங்கிட்டு வரட்டும். ஒன்று தான் இப்போ உனக்கு எத்தனை வந்தேன். வர வழியில் அந்த மலை சுற்றுறாங்க சிவராத்திரிக்கு. அவங்க கேட்டாங்க, நிறைய பேர் கொடுத்துட்டேன் சாப்பாடு. பாரு குப்பை எம்மாத்திரம் போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. 4 நாள் வரல நான். எம்மா குப்பை ஆயிடுச்சு பாரு இந்த இடத்துல. நான் ஊருக்கு போயிருந்தேன், தெரியல உனக்கு? எனக்கு தெரியாது. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் ஊருக்கு போறேன்னு. அது என்னவோ? எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு சாப்பாடு கொடுக்க சொல்லி உனக்கு. ஓஹோ, கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதான் எல்லார்கிட்டையும் குழம்பு இல்லைன்னு கேட்டியா? வெறுஞ்சோறு. இந்த போட்டேன் பாரு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார் ஊற்றிட்டேன் பாரு. எடுத்துக்கோ. இது வரட்டும், தண்ணி வரட்டும். தண்ணி எத்தனை வரேன் தொக்கத்தில் இதில் குடி. அது வரைக்கும் தமிழ்ப்பா அவசரப்படாத. தண்ணி இல்லாம எனக்கு பிடிக்கல. வாங்கிட்டான். எங்கே போய்க்கிறான் மாடி வச்சா? ஐயோ, தட்டை இஷ்டம் போட்டு இல்லை இல்லை நான் தான் கேட்கலங்க விடு. பயமாக்குது. நீ வந்தாதான் மாட்டை இங்க கேட்டுலானுங்க. நீ வந்தா இந்த மாட்டை கேட்டுலானுப்பா. அதுக்குதான் என்னத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்தாதான் மாட்டை தொத்துறாங்களாங்க. பின்ன என்ன பின்ன தண்ணி எத்தனோடா? தண்ணி எத்தனை ஒருத்தர் இருந்தா இருப்பாரு. சாப்பாடு கேட்டு குழு கட்ட சாப்பாடு சாப்பாடு வாங்கி வேணாம். இது பாருண்ணா சாப்பாடு கொடுத்துக்கிறேன் பாரு. வரலையாண்டா தண்ணி அங்க போ. குடத்தை கொஞ்சம் அலசிடு. ஐயா சாப்பாடு வாங்கி எடுத்துக்கிறேன் பாருங்க. எத்தனை வரான். இன்னொரு சாப்பாடு எத்தனை வந்து பாட்டிக்கு போட்டுலாங்க. கிண்ணங்காம இன்னொரு சாப்பாடு போட்டுறேன். சாப்பிடலையா காலில இருந்து? நீ காலில இருந்தா சாப்பிடல? கடவுளே. சாம்பார் சாதம் அது வெஜிடபிள் குழம்பு ஊத்துட்டோம். அதுல இந்த குப்பையெல்லாம் அப்படி வைப்போம். இன்னொரு குழம்பு ஊற்றணும். அவரு அந்த கால் இல்லாத ஒரு சாப்பாடு சொல்றாரு. இந்த எதுவுமே கொடுத்தோம். சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன் பாருண்ணா. பின்னாடி தட்டுறா. நவர மாட்டேங்கிறாரு. மாட்டு தொத்துறா. மாட்டு தொத்துறா. ரோடு பக்கமா தெரிச்சு அங்க போட்டோம். அந்த யானை விற்கிறாங்களா அந்த பக்கம் போட்டோம். எங்க விற்கிறாங்க? அந்த தேர் ஊட்டிக்கிறாங்களா அந்த பக்கம் போட்டோம். நீ ஜோதி மார்க்கெட்ல தான்ங்கிற. இன்னும் என்ன பைத்தியமாவே நினைச்சுக்கிற நீ அப்படின்ற மாதிரியா? உன்னை பல வாட்டி சொல்றேன். நீ ரமணாச தண்டுக்கிறேன்னு. எங்கப்பா இது ஜிபின்னு குழம்பு ஊத்துட்டமாங்கள? எல்லாம் கேட்டே செய்வேன். ஒரு நாளைக்கு தான் சொல்றேன். சரி மீனா அந்த கவர்லாம் குப்பையில போ. ஊத்திட்டேன். இந்த எடுத்து வை பத்திரமா. போன தண்ணி எங்க எடுத்துன்னு வச்சிங்களா? தண்ணி கொடை எடுத்துன்னு போச்சா? எத்தனை வருவான் பாட்டியா? எத்தனை ஓடுருவா போறான் அவன்? தண்ணி இல்லாம என்ன பண்றது? எத்தனை வாட்டி எத்தனை வந்து குடுத்துக்கிறேன் நானு. குடத்தையே வாங்கி கொடுத்தவன் நான் தான். ஓடுருவா போறான். உன்னை யாரோ தொல்லை பண்றாங்களாமே கேள்விப்பட்டேன் நான். உன்னை யாரோ கோடி வாடின்னு பேசுறாங்களா? தொல்லை பண்றாங்களா? அந்த கல்லு அடிக்கிற பசங்க தான். வேற யாரு வர்றாங்க? கல்லு அடிக்கிற பசங்களா? அவங்க கதை தான் உள்ள வர்றது. கதை உள்ள அவங்க கதை இன்னும் திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் எழுதுன மாதிரி எப்ப பார்த்தாலும் கதைன்றேன். என்ன கதையோ தெரியல. அவர் கால் இல்லாம கிடையாது. கொடுக்க வேண்டியதாண்டா. உட்காந்துக்கிறாரு பாரு. சாப்பாடு இருக்குது. இந்த மாட்டு கொஞ்சம் விட. டே பாவம் பசியில் இருக்குது. பசியில் இருக்குது. பிரிச்சு போயிடா. தட்டில் போடுறா. அந்த பார்க்க மாட்டேன் தட்டில் போடுறா. பிளாஸ்டிக் மூங்கிட்ட போகுது. ரோடு பக்கம் எங்கன்னா வைக்க கூடாது. என்னது பாட்டியா? அந்த மாட்டுக்கு எதுனா குப்பை அப்படி எங்கன்னா எட்டு மணி அப்படிதான் பாட்டி எடுத்து போய் வச்சுக்கிட்டு பக்கத்துல வைக்கல. அப்படிதான் தூரமா தான் எடுத்து போய் வச்சுக்கிது. மாடு முட்டிட்டு ஒன்றும் பயமாகுது. வேற ஒன்றும் முட்டாது. பசு மாடு அது. எந்த மாடும்
மாடுனாவே ரொம்ப பயமா இருக்கு. பசுமாடு பாட்டி ஒன்றும் முட்டாது, பசியில் அது பாவம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இந்த குப்பையெல்லாம் கலர். நான் சொல்றது என்னன்னு கேளு, முட்டாது நீ சொல்லிட்டா ஆயிடாது. மாடு முட்டோன்னு சொல்ற, நீ முட்டாதுன்ற. எத்தனை வாட்டி முட்டிக்குது உண்ணா? மாட்டுங்கள்லாம் முட்டாதுன்னு நினைக்க முடியாதுப்பா. பாயம் பாயம், அது எப்போனாலும் பாயம். அதுக்கு தான் நான் சொல்றது. அது பசியில் குப்பையெல்லாம் கலர் இருந்துச்சு, அதனால தான் போட்டோம். இப்போ தண்ணி உன்னை எடுத்துன்னு வரலையா? எத்தனை வர போய்க்கிறான், அத்தனை வர போய்க்கிறான். தண்ணியே இல்லை. ரெட்டியாக உட்காந்துக்கிறியா நீ தான் தண்ணி புனலில் ஊற்றுறதுக்கு? அதுக்கு தான் ஒரு வேலை ஆகட்டும், பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டா அது பாட்டு கிடக்கும். வேற என்ன? அந்த கிண்ணத்தை யார் தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க? தெரியலையே, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா போலீஸில்? கிண்ணத்தை தூக்கின்னு போயிட்டாங்கண்ணே. யார் வேலைன்னு தெரியல. போய் ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமரா வச்சு தேடுவோம் இந்த லைனில் யார் ஓடி இருக்காங்க கிண்ணத்தோடன்னு. சரியா? 4 நாளாக எங்கே போய் இந்த காணோம் உன்னை பார்க்கவே முடியல. 4 நாளாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன். இந்த இடத்துலயே சாப்பாடு நீ கொடுக்குறேன்ட்டு யாரோ கொண்டாந்து வைக்கிற மாதிரி. பரவாயில்ல, இதெல்லாம் ஞாபகம் இருக்குது அவனுக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதான் கதை, அந்த கதை. யார் வச்சா என்ன சோறா வைக்கிறாங்களா நம்ம சாப்பிடணும். அது மாதிரி. சரி சரி. அவங்க காசுக்கு அண்ணாலையும் நான் காசு கொடுத்து அனுப்புறதுலயே வடை கம்மியாக வாங்கிட்டு வருவாங்க. ஓஹோ, அதுலயே கம்மியாக வாங்கிட்டு வராங்க. வேற ஒன்றும் இல்லை. ஏய் இன்னுமாடா தண்ணி பிடிச்சிங்கிற? பொறுமையாக வருதா? சரி சரி சரி, எத்தனை வா. நீ சாப்பிட பாட்டியே, எத்தனை வருவான் அவன்? தண்ணி வரட்டும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இது தண்ணி இதில் இருக்கட்டும்பா, தண்ணி இல்லாத எனக்கு பிடிக்கல. நானே வரலன்னா யார் எத்தனை வருவாங்க தண்ணி உனக்கு? நான் இங்கே இருக்கிறதா எண்ணெய் இல்லை, எங்கன்னா போய் இருந்துட்டு தான் எண்ணெய் மாதிரி. ஐயோ, இப்போதான் உனக்கு எண்ணெய் மாறிடுது, வா போலாம். இன்னும் என்ன பண்ண சொல்கிறேன், தண்ணி இல்லாத இடத்துல இருந்துக்கின்னு எம்மா நாளைக்கு ஆளே இருக்கு. அதுக்கு தான் வா, நான் இட்டும் போகிறேன். போகலாமா? போகலாம், வரியா? இப்படியும் பேச மாட்டேற, இப்படியும் வர மாட்டேற, அப்படியும் வர மாட்டேற, என்னதான் வந்து கதை? நீ சொல்லிட்டாங்க கம்முன்னு. எவ்வளோ ரொம்ப இதா? எவ்வளோ ரொம்ப இதா? உமாடா ரொம்ப டீ கல்லே போய் எடுத்துன்னு வந்துருக்கலாம்டா அவன். டீ கடை உள்ள கொடுத்தா பருப்பு இருக்குது. வாங்க வாங்க ஐயா, ராஜா வாங்க கடை உள்ள. சரிங்க சரிங்க சரிங்க. நீங்க ராஜா அப்படியே கடை உள்ள பருப்பு இருக்குது, என்ன தண்ணி பருப்பு. எந்த ராஜா கடை? அதான் பாய் கடிக்க மாட்டேங்கல. சரி சரி. அவங்க கடையிலே கூட பருப்பு இருக்குது. எவ்வளோடா ரொம்பிக்குது? டேய் இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும் விட்றா. ரொம்ப எத்தனோடா எத்தனோடா எத்தனோடா? ரொம்பட்டுண்டா ரொம்பட்ட எத்தனோ விடு. இப்போ வர வரைக்கும் வரட்டும் விடு. நாளைக்கு அந்த டீ கடையில் பிடிச்சி விட்டுலாம். அதுதான் டீ கடைக்கு போடான்னு. தண்ணி மெலிசா வருது. வரட்டு நான் மெல்லிசா கொடுத்தான், தின்னா முழுகி போச்சு. உனக்கு என்ன முயி போகுது? மாடு வராது இருந்தா அது எப்போ நாளும் கூட சாப்பிட்டுக்கலாம். மாட்டை துரத்திட்டேன். பாவம், அதுவும் ஒரு ஜீவன் தானே, பசிலிக்குது. முட்டாது இருந்தா அதை பத்தி கவலையே இல்லை. முட்டுறதுனால தான் பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சிவராத்திரி பௌர்ணமி மட்டும் தண்ணி வருதுடா அந்த இடத்துல. பௌர்ணமிக்கு மட்டும், பௌர்ணமிக்கு சிவராத்திரிக்கு மட்டும். வாங்க ஐயா வாங்க. பாட்டியே யாரோ ஒரு சாவித்திரி பாட்டியா? ஆமா, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குறாங்க பாரு யாரோ. பிஸ்கெட் பாக்கெட்டு. உன்னை யார் கேட்டாங்க இதெல்லாம்? அப்படியா? கேட்கல, கொடுக்கலான்னு நானே வாங்கிட்டு வந்தேன். இந்த எட்டு போ. ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க எப்பவே. சரி வை, ஓரமா வை. அப்புறமா யாரா பசங்க வந்தா பிரிச்சு கொடு. யார் நான் கொடுக்கணும் தலைவிக்கு? எனக்கு அந்த பழக்கம் வேணாம். இருக்கிற வேதனையே தாங்க முடியல, அந்த பழக்கத்தை நான் வேற வச்சுக்கணுமா? சரி எனக்கு தான் கூட பிரிச்சு நாளைக்கா வரேன். இப்போ கூட பிரிச்சுக்க நான் வேணான்னு சொல்ல. சரி
அது உன் இஷ்டம். ஆ ஒரு பிஸ்கட் பாக்கெட் என்னால வாங்க முடியாதா? 2 ரூபாய் 3 ரூபாய். சரி விடு, தெரியாம எடுத்துட்டு ஒரு கொடுத்துட்டாங்க. பிஸ்கட் பாக்கெட் 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்து என்னால வாங்க முடியாது. 2 ரூபாய் இல்ல, 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு உனக்கு யார் பிஸ்கட் பாக்கெட் தராங்க? அந்த பாக்கெட் 2 ரூபாய் பாக்கெட். அந்த ஒரு பாக்கெட் எனக்கு வாங்க தெரியாதா? விடு 2 ரூபாய் கொடுத்து தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. பாவம், மன்னிச்சு விட்டுருந்து ஒரு வாட்டி. யார் அந்த ஆளை கேட்டாங்க? பிஸ்கட் கேட்டா அந்த 2 ரூபாய் கொடுத்து எனக்கு பிஸ்கட் வாங்க தெரியாது. பாரு என்ன சொல்லுது பாருங்க. அந்த 2 ரூபாய் கொடுத்து என்னால பிஸ்கட் வாங்க தெரியாது. எனக்கு யார் கேட்டாங்க முதல்ல எத்தனை வந்து பிஸ்கெட்டை தரந்து? விட தெரியாம எத்தனை வந்துட்டாங்க. போனா போது விட்டுரு. ஆனா உனக்கு ஒருத்தவங்க வாங்கி தராங்களா, அவளை அப்படிதான் பேசுவியா? எனக்கு ஒன்றும் தருவானா? ஆ என்னடா ரொம்பிச்சா? தண்ணி நின்றுச்சா? சரி இருக்கிற வரைக்கும் கொடு. பாதி அனுப்பிச்சு முக்கால்வாசி கொடு. அங்கே இங்கே நாளைக்கு வந்தால் எத்தனை நாள் சொல்கிறேன் தண்ணி என்ன? கொட்டு கிட்ட விடா. என்ன தேர்ற? சொம்பும் காலாண்டே இருக்குது பாரு. ஐயா அவர் வரலீங்களா? முடியலையாம்மா? சில்லறையாக கொடுங்க. யாரா ஏமாத்திடுவாங்க. 10 ரூபா கொடுங்க. ஆமாம் ஏமாத்திடுவாங்க. 10 ரூபான்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. அதுக்கிட்ட காசுலாம் வாங்காது சாவித்திரி பாட்டி. ஆமாம் தானே? காசு வாங்க மாட்டே தானே நீ? எவனும் வேணும்னு நாட்டி வைக்கிறதுக்கு வரானுங்கன்றான். அவரு வயசானவர். அவரு எவனா இருக்கட்டும். ஏன் என்கிட்ட வர்றாங்க? எங்கன்னா தானம் பண்ணிட்டு போட்டுங்க. ஐயா வரீங்களா? முக்கால்வாசி ஊற்றியாச்சு இல்லை? குடிய தூக்கி குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோ தண்ணியை. முழுசாக ஊற்றிக்காத, மேலே ஊற்றிப்ப. இந்த பெட்ஷீட் எடுத்து குடத்து மேலே மூடி வை. போதும் கொடுங்க. போதும் ஐயா. போதும் ஐயா. ஐயா 50 ரூபா போதும் கொடுங்க. சாப்பிடு, வந்துச்சுல தண்ணி சாப்பிடு. காலைல சாப்பிடல நீ? இட்லி யாரும் தரலையா? இல்ல பாட்டி, யாரோ காசு தராங்க வாங்கிக்க. ஆமா முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பாடு கொடுத்து தான் வருவோம். ஆமா இந்த 20 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டுமா இருக்கு. 100 ரூபா 50 ரூபா நோட்டு தெரியுமா? 50 ரூபா நோட்டு இருந்தா தனியா வச்சுக்கிந்தா. இந்தா 50 ரூபா தனியா வச்சுக்க. ஐயா இல்ல சொல்றது தனியா வச்சுக்க. அதுகிட்ட கொடுத்துடு. இந்தா சரி. எனக்கிட்டயா காசு? உனக்கும் காசு பிடிக்கல, எனக்கும் காசு பிடிக்கலன்னா கீழே போடுவாங்களா? எப்படி சொல்ற? சரி அதை வச்சு டீ வாங்கி குடிப்ப. சரி வா போடுவாங்க. எவ்வளவு எனக்கு இது என்ன? நான் என்ன தேவையில்லை. ஏன் என்னத்துக்கு என்னைக்கு வரைக்கும்? அப்புறம் டீ கடைக்காரன் ஏமாத்திர போறான். என்ன எல்லாம் 10 ரூபாய் நோட்டா? 10 ரூபாய் இல்ல, 2 20 ரூபாய் நோட்டு. இல்லப்பா எல்லாம் 10 ரூபாய் தான்ப்பா. பாட்டி நீயே 10 ரூபான்னு சொல்லி குத்துனா ஆமான்னு வாங்கிட்டு போயிடுவான். சொல்றத கேளு. அதான் ராவு கட்டுல ஒன்றும் தெரியல. இருட்டாக்கிட்டு. சரி பத்திரமா வை உள்ள. ஊறப்பட்ட நோட்டு தர்ஷனாமூர்த்தி வீட்லயும் மெரிக்குது, அவன் வீட்லயும் மெரிக்குது. அம்மா காசு போட்டு வச்சுக்கிறியா? நாங்க அங்கேயும் மெரிக்குது, அவன் வீட்லயும் மெரிக்குதா? மெரிக்குதுன்னா
எங்கிருந்து வருதோ நோட்டுங்க அவங்க வீட்டுல. உன் பாஷையை கற்றுக்கிறதுக்கு தனியாக நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரணும், நீ சொல்கிற பாஷைங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவனுக்கே பிடிக்காம தானே இமிசியை காட்டுறான். ஆவி காட்டுறான், இம்சையை காட்டுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், புதுசு புதுசாக பேசுகிறேன். சாப்பிடு சாப்பிடு. பழம் இன்னும் ஊற்றுட்டோமா? போதுமா? போதும் போதும். கிளம்பட்டமா? ஆ கிளம்புற, அப்புறமா வரேன் நான். எங்கே ஏந்திரிக்கிறா? ஆ பேசி சாப்பிடு, நல்லா பேசி. வரேன் பாட்டியா. கிளம்ப வேண்டாம். மாடு வந்தா துரத்து, இது பண்ணி துரத்து. எனக்கு தெரிய மாட்டேங்குது வந்தா கூட. சரி சரி வரேன் நான். நாளைக்கு இன்னும் இஞ்சி பக்கெட்டை வாங்கிட்டுமா? வாங்கிட்டு வரேன். சரி வரேன். சரி வர போகிறேன்.